தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் தோழர், நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், தூங்கி எந்திரிச்ச உடனே சூழ்நிலையே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஓரிரு தினங்கள்ல இந்திய அரசியல் களமே மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப எழும்பியிருக்கு. எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல பாஜக அம்பலப்பட்டு நிக்குது. சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு முறைகேடு ஊழல் நடக்கல அப்படிங்கிறது தான் இப்ப இந்தியா முழுக்க பேசப்பட்டு வருது. இதுல குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கல் பீப்புள் அப்படி இல்லைன்னா நடுநிலைவாதிகள்னு சொல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கதான் தேர்தலில் ஒரு கட்சியினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்கள். பாஜகவுக்கு மிக அதிகமாக வாக்களித்த நபர்களும் அவர்கள் தான். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. தமிழ்நாட்டுல மட்டுமல்ல, தேசிய அளவுல பாஜகவுக்கு எதிரான ஒரு அதிருப்திய, கோபத்தை இளைஞர்கள் முதற்கொண்டு பொதுமக்கள் வரைக்கும் சமூக வலைதளங்கள் மூலமாக அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறத பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு தேசத்தை சுரண்டி அரசியலமைப்பு சட்டத்தை அபியூஸ் பண்ணி இப்படி ஒரு பணத்தை சம்பாதிச்சிருக்கிறீங்க, எங்க ஓட்டு இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஓப்பனா சொல்ற அளவுக்கு இளைஞர்களுடைய கோபம் வெளிப்படுது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க தோழர்? இல்ல, மிக சரியான கேள்வி. யூஸ்வலா நம்ம சோசியல் மீடியால நம்ம ரொம்ப ஆக்டிவா இருப்போம். அதுல பாத்தீங்கன்னா ரெகுலர் பார்ட்டி மெம்பர்ஸ், அந்த பார்ட்டிக்குன்னு ஒரு சப்போர்ட் கேடர் இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், சோசியல் ஆக்டிவிஸ்ட், இது போன்ற ஆட்கள் தான் எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லுவாங்க. பட் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்டிவிஸ்ட், அதாவது நியூட்ரலா இருக்கிற நபர்களே இது வரைக்கும் எந்த விஷயத்துக்கும் கருத்து சொல்லாத நபர்கள்லாம் இது எப்படி இதெல்லாம் நடக்குது இந்த நாட்டுல, இவரை முதல்ல காலி பண்ணணும் இந்த சென்ஸ், இவரை தேர்தலை வீழ்த்தணும், இந்த கட்சி இருக்கவே கூடாது, பிஜேபி தோற்கடிக்கப்படணும் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மோடி அவர்களை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, நீங்க பேசுறது ஒண்ணு, நீங்க ஊழலை ஒழிக்க வந்தேன்னு சொன்னீங்க, ஆனா நீங்களே எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இதுவே மிகப்பெரிய ஊழலா இருக்கு. ஏன்னா நீங்க பாருங்க, ஏப்ரல் 5ஆம் தேதி ரைடு நடக்குதுன்னா, ஏப்ரல் 7ஆம் தேதி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சோ அது எப்படி இப்போ செந்தில் பாலாஜியை அது மாதிரி செய்ய முடியுமா? அது போல இன்னும் பல உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இளைஞர்கள் எப்பவுமே ஒரு எலெக்ஷன்ல வின்னிங் ரேஷியோ டிசைட் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த சார்பற்றவர்கள், நடுநிலைவாதின்னு சொல்லலாம், நியூட்ரல் ஓட்டர்ஸ்னு சொல்லலாம். நியூட்ரல் ஓட்டர்ஸ் தான் அவங்களுக்கு எந்த சார்பும் இருக்காது. அந்த டைம்ல கள யதார்த்தம் என்னவோ, களம் எதை டிமாண்ட் செய்கிறதோ அதை அவங்க முடிவெடுப்பாங்க. 2014, அதாவது 2014 காங்கிரஸ் ஒரு ஊழல் கட்சி, ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது என்பதை மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸே பாத்தீங்கன்னா அதற்கு பல இதுக்கு விசாரணை அமைச்சிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க, சிறைக்கு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது அந்த காலகட்டத்துல. சோ அந்த காலகட்டத்துல மக்கள் அதுபடி ஒரு முடிவு எடுத்தாங்க. சோ இன்னைக்கு களம் இவர்கள் 10 வருஷம் ஆட்சியில ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா அதை பத்தி பேசுறதுக்கு யாருமே கிடையாது. அந்த கட்சியில இருக்கிறவங்களே அதை பத்தி பேசுறதுக்கு ரெடியா இல்ல. சோ மக்கள் அதை கேட்கறாங்க. ஐயா, நீங்க 10 வருஷம் என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேளுங்கயானாலும் அதை பத்தி அவங்க பேசாம அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகும்போது இந்த விஷயம் ஒரு பேசு பொருளா வருது. என்னைக்கு அந்த நைட் 8 மணிக்கு எலெக்ஷன் கமிஷன் அந்த டீடைல்ஸ் வெளியிட்டாங்களோ, அதுல இருந்து இப்போ அனாலிசிஸ் யார் செய்யறாங்க சொல்லுங்க? அரசாங்கம்லாம் எந்த அனாலிசிஸ் செஞ்சும் கொடுக்கல. காங்கிரஸ், பொதுமக்கள், பாமர மக்கள் அவங்க இந்த டேட்டாவை எடுத்துட்டு, இது பாருங்க, இத்தனாம் தேதி காசு வந்திருக்கு, இத்தனாம் தேதி இவன் ரைடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு தகவலா, அதாவது பார்க்கப்படாத, கேட்கப்படாத தகவல்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு தோழர். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 தகவல்கள் தான் வந்தது. ஆனா இன்னைக்கு இளைஞர்களும் இது போன்ற அரசியல் சார்பற்ற நபர்களும் பேசும் விஷயத்தை பார்க்கும்போது உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நிச்சயம் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தும். இந்த அவங்க ஓப்பனா சொல்றாங்க, எங்களுக்கு மாற்றுனும் போது இப்ப ராகுல் காந்தி பேசுற விஷயங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் பாலிடிக்ஸா இருக்கு, நாங்க அவரை தேர்ந்தெடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு பல இளைஞர்கள் பேசுவதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. என்னடா இட்டுக்கட்டி சொல்றேன்னா, நீங்க சோசியல் மீடியால போய் பாருங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, வட இந்திய ஊடகங்களிலும் சரி, குறிப்பா சோசியல் மீடியால, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்களுக்கு தெரியும், அங்க கோடி மீடியா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். சோசியல் மீடியால இளைஞர்கள் மோடியை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் குறித்த விவாதங்கள் நடக்குது. இது அவங்க ஒவ்வொருத்தரும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு கேக்குறாங்க, இது என்னது, இது 5ஆம் தேதி ரைடு போறீங்க, 7ஆம் தேதி அவன் பணம் தரான், அதே மாதிரி உங்களுக்கு தேர்தல் நிதி கொடுத்துட்டு அவனுக்கு அரசாங்க ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறீங்க, இது எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு கேக்குறாங்க தோழர். ஸோ அதை பார்க்கும்போது நிச்சயம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு டைரக்ஷன்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதே தொடரணும், அதுதான் நானும் விரும்புறேன். இது உள்ளபடியே நான் வரவேற்கிறேன் தோழர். தொடர்ந்து இந்த 10 வருடங்கள்ல பல்வேறு குற்றச்சாட்டுகள், விமர்சனங்களை எதிர்கட்சி தலைவர்கள் வச்சுட்டு வந்தாங்க. குறிப்பா ராகுல் காந்தியிலிருந்து கனிமொழி அவர்கள் முதற்கொண்டு பல்வேறு தலைவர்கள் வச்சாங்க. இப்போ பிருந்தா காரத், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கட்சியை சார்ந்த பிருந்தா காரத் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க.
28 லட்சம் கோடி ரூபாயை பொதுமக்கள் பாக்கெட்ல இருந்து பிஜேபி வந்து பிக் பாக்கெட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா, இந்த சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் மீதான வரிகள் மூலமாக இவ்வளவு பெரிய தொகையை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம். சமீபத்துல கனிமொழி எம்பி, திமுக எம்பி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒன்றிய அரசு கொடுத்த ஒரு பதில்ல 25 லட்சம் கோடி வாரா கடனை பெருநிறுவனங்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கிறது இந்த பாஜக மோடி தலைமையிலான அரசு இந்த 10 வருஷத்துல. அதே இது பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் 147 லட்சம் கோடி வந்து இந்த 10 வருஷத்துல மோடி அவர்கள் மட்டும் கடன் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்துச்சு. சோ ஒரு பக்கம் கடன் வாங்குறாங்க, அதிகமான கடன் இந்தியாவுக்கு, இன்னொரு பக்கம் வாரா கடனை தள்ளுபடி பண்றாங்க, இன்னொரு பக்கம் சாமானிய மக்கள்கிட்ட இருந்து வரி மூலமா லட்சம் கோடிகளை வந்து வரியா வசூல் பண்றாங்க. இன்னைக்கு பொதுமக்கள் இது எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்களா? ஏன்னா மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எங்க பாக்கெட்ல இருந்து எங்க வருமானத்தை புடுங்கி நீ பெருநிறுவனங்களுக்கு தள்ளுபடி பண்ணி அவன் வந்து உனக்கு இப்ப வந்து தேர்தல் பத்திரம் மூலமா காசு கொடுக்குறான், இதுதான் ஒரு பெரிய ஃப்ராடுத்தனம் அப்படிங்கிற கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விழிப்புணர்வை பாஜகவே மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பாஜக ஏற்படுத்தி கொடுக்கல, காலத்தின் கட்டாயம் தொடர். ஏன்னா கலெக்டிங் த டாட்ஸ். இப்போ ஒவ்வொரு விஷயமா கனெக்ட் பண்றாங்க இல்லையா? முதல்ல வந்து நீங்க 28 லட்சம் கோடி வந்து சொன்னீங்க. பெட்ரோல், டீசல் விலை உயர்வு, அதுல விலையேற்றம், இது எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு போகுது. அப்ப 28 லட்சம் கோடி வந்து உங்களுக்கு பீப்புள் கிட்ட இருந்து, சாதாரண பாமர மக்கள் பெட்ரோல் போடுறாங்க இல்லைங்களா? பெட்ரோல் யார் யாரெல்லாம் போடுறா? எல்ஐசி மட்டுமா பெட்ரோல் போடுறா? பென்ஸ் கார் வச்சிருந்தாலும் பெட்ரோல் ஒரே ரேட் தான். டிவிஎஸ் 50ல போய் போட்டாலும் பெட்ரோல் ஒரே ரேட் தான். ஸோ அதுல வந்து என்ன ஆகுதுன்னா, பாமர மக்கள் கிட்ட இருந்து நீங்க பைசா வாங்குறீங்க. வாங்கி இந்த மாதிரி 28 லட்சம் கோடியை ஸ்வாகா பண்ணிருக்கீங்க. அந்த 28 லட்சம் கோடி நீங்க இப்ப என்ன எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்க பிக் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பேட் லோன்ஸ் சொல்லிட்டு 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதை நீங்களே சொல்லிட்டீங்க. பாராளுமன்றத்துல கனிமொழி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு வந்து அவங்களே வந்து டீட்டெயில்டா கொடுத்துட்டாங்க. அதுல வந்து 10 கோடி வந்து 10.4 லட்சம் கோடி வந்து பிஎஸ்யூஸ், பப்ளிக் செக்டர்ஸ். அதே மாதிரி ஸ்கெடியூல்டு பேங்க்ஸ், தனி வங்கிகளுக்கும், அதுல வங்கிகள்ல பெருநிறுவனங்கள், கார்பரேட்ஸ், இப்போ மெகுல் சோக்சி, மல்லையா, இது போன்ற ஆட்கள்லாம் வந்து இவங்க வச்சுட்டு போன கடன் வந்து 14.53 லட்சம் கோடி. கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 26 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சோ இந்த 26 லட்சம் கோடி வந்து மக்கள் கிட்ட இருந்து டாக்ஸா கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் பண்ணீங்க, நாட்டுல எல்லா ஃபெசிலிட்டிஸும் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்களான்னா அதுவும் கிடையாது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல பல ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ஆக்சிஜன் பைப் லைன்ஸோ இல்ல ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் அந்த எந்திரங்களோ வந்து வேலை செய்யறத நம்ம வந்து அது வேலை செய்யலைங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. நீங்க உத்தரப்பிரதேசங்கிறது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு டெமோ தோழர், ஒரு டெம்ப்ளேட், அது ஒரு மாடல். ஏன்னா டெல்லிக்கு மிக அருகாமையில் இருக்கு. டெல்லிக்கு மிக அருகாமையில் இருக்கிறதா உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? நீங்க உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற இன்னொன்னு திக்லி பாப்புலேட்டட், அதிக பாப்புலேஷன் உள்ள ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேஷ் தான். ஸோ உத்தரப்பிரதேசத்துல வந்து நீங்க ஒரு அரசு மருத்துவமனையோ இல்ல அங்க இருக்கிற ஒரு மருத்துவ கட்டமைப்போ வந்து சரியில்லைன்னும் போது, அப்ப நீங்க யாருக்கான ஆட்சியை செய்றீங்க? தமிழகத்துல விட்டுருங்க. தமிழகத்துல இங்க இருக்க திராவிட கட்சிகள் வந்து 50 வருஷம் ஆட்சி காலத்துல ஒவ்வொரு 5 வருஷத்துலயும் வந்து பல பல திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் த நேஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன் ஏசியாவோட மெடிக்கல் கேபிட்டல்னே சென்னையை சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதற்கு சான்று குஜராத்தை சார்ந்த ஒரு மினிஸ்டருடைய அண்ணன், அவர் வந்து கோவிட் காலத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்க வராரு. சோ அப்படி வந்து இங்க இருக்கு. சோ வளர்ச்சியை நோக்கி நாம பேசி சொல்லுங்க. குஜராத் ஆமா, பிரைம் மினிஸ்டரோட அண்ணன். அது பிரைம் மினிஸ்டர் தான். நம்ம எனக்கு அந்த சம்பவம், அதாவது இவனுக்கு ஒரு சம்பவம் பண்ணா பரவாயில்ல தோழர், பல சம்பவங்கள் பண்ணும்போது எதை மைண்ட்ல வைக்கிறது, எதை நம்ம வந்து ஸ்கிப் பண்றதுன்னு இருக்கு. சோ அவருடைய சகோதரர் தான், ஜியோட சகோதரரே ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கதான் வராரு. ஏன் குஜராத் மாடல் சொன்னீங்களே, அங்க போக வேண்டியது தானே? அப்புறம் யோகி வந்து ஒரு சூப்பரான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னீங்களே, நீங்க உத்தரப்பிரதேசக்கு அனுப்ப வேண்டியது தானே? அனுப்ப முடியாது, எனக்கு தெரியும், அங்க போனா ஆக்சிஜன் இருக்காது. ஒரு சிறிய குறுக்கீடு, குஜராத் மாடல் அரசுல தான் கடந்த 20 வருடங்கள்லயோ 25 வருடங்கள்லயோ ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட எக்ஸ்ட்ரா கட்டல, மருத்துவ கல்லூரி கட்டல, பல இது இருக்காங்க. ஒன்னும் இல்ல. சின்ஸ் 1995 இருந்து குஜராத்ல வந்து பிஜேபி தான் சிங்கிள் பார்ட்டி டு ரூல். அப்ப நீங்க எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து இப்ப இதுல ஒரு 24, அந்த ஒரு 5, 29 வருஷமா 30 வருஷமா ஒரு கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா நாங்க ஒரு அரசு மருத்துவமனையை கூட கட்டலன்றத வெக்கக்கேட இல்ல. தமிழ்நாடு எடுத்துக்கோங்க சோழர்,
எடப்பாடியாக இருக்கட்டும், இல்ல ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், அவங்க இருக்கும்போது கூட வந்து மெடிக்கல் காலேஜ கட்டியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற சூழல் வந்து அப்படி இருக்கு. ஆனா இங்க இவங்க பாருங்க 25,00,000 கோடி தள்ளுபடி பண்ணிட்டு, மக்கள்கிட்ட வந்து 28 லட்சம் கோடி வரிய வாங்கிட்டு, மாநிலங்களுக்கு உரிய நேரத்துல பணத்த தர்றதில்ல. ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள்ல. ஜிஎஸ்டில என்ன கமிட் பண்றீங்க? நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு குவார்டர் பிசினஸ் அத ஆண்டு அந்த குவார்டர்லயே பிரிச்சுப்பாங்க இல்லையா? நிர்வாக வசதிக்காக. குவார்டர் எண்ட்ல வந்து உங்களுக்கு நாங்க வந்து பைசா குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 1 வருஷம் ஆனாலும் தரமாட்டாங்க. இத குறித்து கேள்வி கேட்டா, பிடிஆர் வந்து பாருங்க இப்படி பேசிட்டாரு. தங்கம் தென்னரசு வந்து ரொம்ப அடாவடியா பேசுறாரு. தமிழகத்துல இருக்கிற மினிஸ்டர்களுக்கு வந்து நாவடக்கம் வேணும். இப்படிலாம் பேசுறாங்க. அவங்க மக்களுக்கு கேட்கறாங்க. அது உங்களால தர முடியலன்னா, நீங்க டைம்க்கு குடுங்க. அவங்களே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த கார்ப்பரேட்டுகளுக்கான அந்த தள்ளுபடி மட்டும் கரெக்ட்டா நடக்கும். 26 லட்சம் கோடி வந்து யாருமே கேட்கல. எவனுமே சொல்லல. எவனும் அழுவல. நேரா இவங்களா வாலண்டரியா போயிட்டு அய்யய்யோ! அவங்க பாவங்க. அவங்க கிட்ட பைசா வசூல் பண்ண முடியாதுங்க. இத நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்டீங்கன்னா, நாங்க விடல. நாங்க வந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். எப்படி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. ஐயா அந்த 100 கோடி எப்ப தர்றீங்க? நீங்க சீக்கிரம் குடுத்துருங்க. நமக்கு வந்து கஜானால அத வந்து ஆட் பண்ணணும். இப்படியா கேட்டுட்டு இருப்பீங்க. ரூ. 1000 ரூ. 2000 கட்டலனாலே வீட்டுக்கு ஆள் அனுப்புறான். ம். ரூ. 500 என்னுடைய நண்பர்கள் ரூ. 500 வந்து அவன் வந்து ஒரு பேங்க்ல வந்து அந்த வார ஃபைனான்ஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா? ரூ. 500 ரூ. ம். 1000 ம். அந்த மண்டே வந்து பணம் கட்டலன்னா வந்துருவாங்க வீட்டுக்கு. சோ அப்படி இருக்கும்போது, இவங்க நிர்வாகம் செஞ்ச லட்சணம் இவ்வளவுதான். நிச்சயம் வந்து இந்த ஆட்சியை மக்கள் வந்து வெறுத்து விட்டார்கள். அது தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம். மக்களும் சரி, பாமர மக்களும் சரி, இல்ல நியூட்ரல் வோட்டர்ஸும் சரி, இந்தியா சப்போர்ட்டர்ஸும் சரி, நிச்சயம் வந்து இவர்களுக்கு பதிலளிப்பார்கள். அத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பா தோழர். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சில அறிவிப்புகள வெளியிட்டிருக்கிறாரு. அ கொள்ளையடித்திருக்கிறார்கள் பாஜகக்காரர்கள் அரசியலமைப்பு சட்டத்த பயன்படுத்தி பெருநிறுவனங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே இத தடுத்து நிறுத்துறதுக்கு சட்டங்கள் இயற்றப்படும். தண்டனை தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த பாஜகவினுடைய நிதிய வந்து ஃப்ரீஸ் பண்ணணும், தடை பண்ணணும், அத பயன்படுத்த விடக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. அடுத்து வழக்குகளையும் தொடரப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் இந்த தேர்தல் பத்திரம், பிஜேபியினுடைய முறைகேடு இதெல்லாம் இன்னும் முடியல. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் மக்கள் மத்தியில ரொம்ப வேகமா கோபத்தை கிளப்புற அளவுக்கு அதனுடைய அனைத்து விவரங்களும் உச்சநீதிமன்றத்தால அம்பலப்படுத்தப்படும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர்? இல்ல ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரு, இது போல நாங்க வழக்கு தொடருவோம். இத வந்து நாங்க கண்காணிப்போம். இத சரி செய்வோம் ஆட்சிக்கு வந்தாலும். இது வந்து செஞ்சு தான் ஆகணும். இத வந்து அவங்கள விட்டா வேற ஆப்ஷன் இல்ல. ஏன்னா, இன்னைக்கு இந்தியாவுடைய ஹார்ட் பீட்ன்னு சொன்னாலே வந்து அது காங்கிரஸ் தான். இந்தியா கூட்டமைப்பு. அதுல வந்து என்னதான் வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் இருந்தாலும், அதுல இருக்கிற சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் தான். நிச்சயம் அவர்களுக்கு தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ எப்படி ரன் பண்றதுங்கிறத ஏற்கனவே முன் அனுபவம் இருக்கு. மற்ற ம். கட்சிகள் வந்தா அவர்களுக்கு அந்த அளவுக்கு அதுல நிபுணத்துவம் இருக்குமான்றதுல வந்து சந்தேகம் தான். சோ இந்தியாவையே ஆட்சி செஞ்ச கட்சி, இந்தியாவையே உருவாக்கிய ஒரு கட்சி. அவங்க வந்து இது கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இதன் பின்னால எந்த அதிகாரிகள் இருந்தாலும் அவங்கள வந்து பாரபட்சமே இல்லாம அவங்கள வந்து ஆக்ஷன் எடுத்து, ஆ இதற்கு வந்து ஒரு நியாயம் கொடுத்தாக வேண்டிய ஒரு பிளேஸ்ல அவர் இருக்காரு. அவர் செய்யறேன்னு சொன்னதுல வந்து உள்ளபடியே வந்து நம்ம வரவேற்கணும் தோழர். அடுத்து மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காங்க. அந்த அக்கவுண்ட்ட முடக்கணும்னு சொல்லிட்டு. தோழர் இது மல்லிகார்ஜுன கார்கே மட்டும் சொல்லல. ஒட்டுமொத்த மீடியால இருக்கிற மக்கள், அ நியூ அ நியூஸ் சேனல்ஸ்ல பேட்டி குடுக்குற மக்கள், சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் போடுறவங்க, மத்த சோசியல் ஆக்டிவிஸ்ட்ஸ், நியூட்ரல் வோட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே சொல்றது, அந்த பணத்த முதல்ல அந்த அக்கவுண்ட்ட ஃப்ரீஸ் பண்ணுங்க. அந்த பணத்த அவங்க தேர்தலுக்கு பயன்படுத்தக் கூடாது. நாட் ஒன்லி ஃபார் பிஜேபி. அனைத்து கட்சிகளுடைய இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா பெறப்பட்ட பணத்த அவங்க செலவு பண்ணவே கூடாது. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும். சட்டம் எல்லோருக்கும் ஒன்று. நீங்க இதுல அதிக பாதிக்கப்பட போறது பிஜேபி தான். ஏன்னா, அவங்க கிட்ட தான் அதிக பணம் இருக்கு. சோ, ம். மல்லிகார்ஜுன கார்கேயோட கேள்வி வந்து மிக மிகச் சரி. அது வந்து மல்லிகார்ஜுன கார்கேயோட கேள்வி கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய மனக்குமுறல். ஏன்னா, 5க்கும் 10க்கும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு ரூ. 100 ரூ. 1000 சம்பாதிக்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஓடி செய்றாங்க. நீங்க வந்து போனஸ் வேணும்னு கேட்கறாங்க. சம்பள ஊதிய உயர்வு. இது போலலாம் பல விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகம் இருக்குல்ல, தமிழ்நாடு போக்குவரத்து கழகம்.
அவங்க ரிட்டையர் ஆயிட்டு அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து போய் சேரல. கடந்த 4, 5 வருஷமா வந்து இன்னும் சேராம இருக்கு. சோ அதெல்லாம் கம்பேர் பண்ணையில மக்கள் வந்து இங்க பணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவும் உழைச்சிட்டு தன்னோட உழைப்ப போட்டு அந்த போக்குவரத்து கழகத்துல இருக்கிறவங்க இரவு பகல் பாராமல் வந்து வண்டி டிரைவர்ஸ் ஆக இருக்கட்டும், இல்ல கண்டக்டர்ஸ் ஆக இருக்கட்டும், அவங்க இரவு பகல் பாராம வேலை செய்றாங்க. வேலை செஞ்சு அதை வந்து செட்டில்மெண்ட் எடுத்து போனனால முடியல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, இங்க வந்து பல நிறுவனங்கள் வந்து கோடி கோடியா அரசியல் கட்சிகள் கிட்ட இல்லாத பணமாங்க. இது எல்லாமே ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி. அவங்க கிட்ட கண்டிப்பா பல கான்ட்ராக்டர்ஸ் மூலமாக பணம் இருக்கும். அவங்களுக்கு போய் நீங்க தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக போய் பணத்த குடுக்குறீங்கன்றது வந்து நீங்க மக்கள் வந்து அதான் கோவத்துல இருக்காங்க. நீங்க ஸ்டாப் பண்ணா இது நாட் ஒன்லி பிஜேபி ஒட்டுமொத்த கட்சிகளோடைய இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெறப்பட்ட அமௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணா நல்லது. இதை உச்சநீதிமன்றம் வந்து கண்டிப்பா மண்டே வந்து ஒரு அகைன் ஒரு ஹியரிங் இருக்குன்னு நினைக்கிறேன். என்எஸ்டி எஸ்பிஐ வந்து வார்ன் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த யூனிக் நம்பரை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாரு. அப்புறம் இது இன்னொரு திருட்டு வேலை ஒண்ணு பண்ணாங்க தெரியுங்களா? இவங்க 2019லயே வந்து ஒரு சீலிட்ட கவர்ல வந்து ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க. அந்த தகவலை வந்து மறுபடியும் குடுக்குறீங்களா? நாங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துறோம்னு கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் வந்து இதுக்கு நாங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உனக்கு குடுக்குறோம் இருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறேன்னு இது எப்படி இருக்கு தோழ? நான் வந்து எனக்கு நடந்ததே சொல்றேன். ஒரு 8th 7th படிக்கும் போது குவார்டர்லி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு வந்த உடனே கொஸ்டின் பேப்பர்ல வந்து எழுதிட்டு வர சொல்லுவாங்கல்ல. உங்களோட கொஸ்டின் பேப்பரை அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டு வரணும். சாய்ஸ் எல்லாம் இல்லாம எல்லாத்தையும் எழுதிட்டு வரணும். ஏன்னா குவார்டர்லி எக்ஸாம்ல நம்ம அப்போ அது முடிச்சிட்டு போறேன். நான் எழுதல ஆக்சுவலா. அப்போ ஒரு சார்கிட்ட வந்து சொல்றேன், சார் எழுதிட்டு வந்தியா அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. அது எழுதிட்டு வந்தவங்க வந்து சப்மிட் பண்ணுங்கன்றாங்க. சரி இந்த சப்மிட் எழுதாம வந்திருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் கை தூக்குங்க அப்படிங்கிறாங்க. நான் அதுலயும் கை தூக்கல. அவர் கேட்டாரு, நீ வந்து சப்மிட்டும் பண்ணல, நீ வந்து எழுதாத லிஸ்ட்லயே கை தூக்கல, என்ன உன் விஷயம் எங்க வந்து அப்படின்னு கேட்கிற போது, சார் நான் எழுதிட்டேன், ஆனா நான் வீட்டுல விட்டு வந்துட்டேன். அது போல ஐயா நாங்க அந்த லிஸ்ட் கொடுத்துட்டோம். அதுல வந்து திருப்பி கொடுத்துருங்க, கரெக்ட் பண்ணி திருப்பி நான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. டேய் லிஸ்ட் கொடுத்துட்டல, எதுக்கு இல்லையா எங்க கிட்ட வேற காப்பி இல்ல. சரி நீ கொடுத்த லிஸ்ட் தானே, அது உங்ககிட்ட இருக்க போது, அது எதுக்கு நீ பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன்னு உடனே சுதாரிச்சுக்கிட்டாரு சந்திரசூடு. சரி நீ இவ்வளவு பேசுறனா இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு, அந்த லிஸ்ட் எடுத்து நாங்க ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொடுக்குறோம். அப்போ எனக்கே ஒரு ட்விஸ்டே சார் என்ன பண்ணாருன்னா, சரி நீ எழுதிட்டல்ல, நீ எழுதிட்டேன்னு சொல்ற, சரி நான் உனக்கு டைம் தரேன். உன் வீடு இங்க இருந்து போயிட்டு வரதுக்கு ஒரு 2 hours ஆகுமா, போய் 2 மணி நேரத்துல நீ போய் அந்த எழுதுனதை போய் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் போய் தனியா ஸ்டாஃப் ரூம்ல போயிட்டு, சார் ஆக்சுவலா நான் எழுதல அது போல போய் நேத்து சரண்டர் ஆயிருக்காங்க. ஐயா இது மாதிரி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்கன்னா அதை கொடுத்துருங்கய்யா, நாங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசூட் சொல்லியிருக்காரு. இது குறித்து வெள்ளிக்கிழமை வந்து அதாவது ஹோம்ஒர்க் முடிக்காத ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி எஸ்பிஐ வந்து சந்திரசூட் அவர்கள் வந்து டீல் பண்றாரு. அந்த ஸ்டூடெண்ட் வந்து உண்மையா இல்ல என்ன போல போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ சந்திரசூட் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. மண்டே வந்து பார்க்கலாம் இதோட டெவலப்மெண்ட் என்னங்கிறது. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் தோழர். நன்றி தோழர். தொடர்ந்து பேசுவோம் தோழர். நன்றி, வணக்கம்.